சென்னை மெரினா விமான சாகச நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி ஏ.பி. சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீரர்களின் பாராசூட் சாகசத்தை அடுத்து விமான சாகசங்கள் தொடங்கியது. 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டகோட்டா மற்றும் ஹார்வர்ட் விமானங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. வயசானாலும் ஓ ஸ்டைலோ அழகோ இன்னும் ஒன்ன விட்டு போகல. அழகாக இருந்தாலும் இந்த விமானத்தை பார்த்து மயங்கி விடாதீர்கள். 1947 1989 வரை இந்திய ஏர்போர்ஸ் முக்கிய பங்கு வகித்தது. உங்கள் அனைவரும் வரவேற்கும் வகையில் உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? விமானங்களின் ஒவ்வொரு சாகச அணிவகுப்பையும் சேரன், பல்லவன், காவிரி, காஞ்சி, நடராஜர் என தமிழ் பெயரிட்டு வர்ணனையாளர்கள் அடைத்தனர். மிராஜ் 2000 விமானங்களுக்கு IL-78 விமானம் வானிலேயே எரிபொருள் நிரப்பியது. விமானப்படையில் புதிதாக சேர்க்கப்பட உள்ள HTT-40 விமானம் முதல் முறையாக பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த விமானம் வானில் குட்டிக்கரணம் அடித்த நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. IL-78 MKI மற்றும் 2 மிராஜ் 2000 ஆகியவை உள்ளன. இது வானத்தில் பறக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம். நட்ராஜ் அமைப்பில் முந்தைய தலைமுறை பயிற்சியாளர் விமானத்தின் அற்புதமான காட்சிக்கு பிறகு அடுத்த தலைமுறை பயிற்சியாளர் விமானமான ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் HTT-40 காண்போம். இது விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவிருக்கிறது. சிறகடித்து பறப்பது HTT-40. மணிக்கு 1400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட ரஃபேல் விமானம் நெருப்பு பிழம்புகளை கக்கியபடி வானில் சீறி பாய்ந்ததை மக்கள் ஆரவாரத்தோடு கண்டு ரசித்தனர். சாகசங்களை பார்க்கையில் கடலின் ராஜமீன் கூட துள்ளி குதிக்கிறது. நாமும் வானம் வரை செல்ல வேண்டும் என்று. ஸ்லோவா, பொறுமையா, அழகா, மெதுவா உங்கள் முன்னால் Su-30 MKI. பிரம்மாண்டமான நிகழ்வு சென்னையில மட்டும்தான் நடக்கும். உலகின் முன்னணி ஹெலிகாப்டர் சாகச குழுக்களில் ஒன்றான சாரங் பல சாகசங்களோடு வானில் ஹார்டின் விட்டும் சென்னை மக்களின் இதயங்களை கவர்ந்தது. சூரியகிரண் விமான சாகச குழுவினர் வானில் ஹார்டின் விட்டதோடு அதில் அம்பையும் எய்து மக்களை குதூகலப்படுத்தினர். உங்கள் முன்னால் நீங்கள் பார்ப்பது மகாபலி ஃபார்மேஷன், ஒரு C-17 கனரக விமானம் மற்றும் சூரியகிரண் ஏரோபாட்டிக் டீம். சுகோய் Su-30 MKI விமானம் 360 டிகிரி கோணத்தில் வானில் சுழன்று வான வேடிக்கைகள் நிகழ்த்தியதும், ஜாகுவார் விமானம் வானில் வர்ணஜாலம் காட்டியதும் பரவசமாக இருந்தது. மெரினாவில் சுமார் 15 லட்சம் மக்கள் கண்டுகளித்த இந்த நிகழ்வு லிம்கா சாதனையாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.